Hello friends, welcome to our channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ பெஸ்டான 10 ஷார்ட்கட் கீஸை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி பிரேக்கப்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஷார்ட்கட் கீஸை பத்தி நம்ம டீடைல்டா நம்மளோட சேனல்ல ஸ்டடி பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு டாப் 10 பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பிளஸ் என். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் என் அப்படின்றத நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா அதான் சிஸ்டமோட கீபோர்டில் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி என் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல பிளஸ்ன்னு இருக்கிறதுக்கான ரீசன் நீங்க பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டே நீங்க எண்ணை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா புது ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு என்ன கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது ஒர்க் புக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என்ன கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது ஒர்க் புக் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் என். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என் கிளிக் பண்ண உடனே நீங்கள் புது ஒர்க் புக்கை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஓ அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற வேற ஏதோ லொக்கேஷனில் இருக்கிற ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். நான் இப்போ கண்ட்ரோல் பிளஸ் ஓ கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஓன்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான செட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். நான் இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபைல்ஸை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஓ கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு எவ்ரி டைம் சேவ் பண்ண அப்படின்ற மாதிரி பண்ண வேண்டிய நீட் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல கொண்டு பண்ணீங்கனாலே பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ன்ற ஆப்ஷன் காட்டுது. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைல் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ணி காட்டுறேன் 1 2 3 4 5. ஸோ இது நான் செட் ஆஃப் லிஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய செல்ஸில் நீங்கள் டேட்டாஸ் ஃபில்அப் பண்ணியிருக்கலாம். நான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏன்னு கிளிக் பண்ண உடனே அந்த செல் எல்லாமே செலக்ட் ஆகிடும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட செல்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ப்ளஸ் பி. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட செல்ஸில் இருக்கிற வேர்டிங்ஸ் ஆகட்டும், லெட்டர்ஸ் ஆகட்டும், கண்டென்ட்ஸ் ஆகட்டும் அதை போல்டு பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் பியை யூஸ் பண்ணுறோம். நான் இந்த இடத்துல இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செட் ஆஃப் செல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இந்த செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போல்டு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு போல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கீபோர்ட்லேயே கீபேட்லேயே கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செல்ஸ் எல்லாமே போல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற செட் ஆஃப் செல்ஸை நீங்கள் காப்பி பண்ணலாம். ஸோ நம்ம நார்மலாக எப்படி காப்பி பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் செல்ஸை கிளிக் பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுவோம், காப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம், திரும்ப போயிட்டு நம்ம இந்த இடத்துல ரைட் கிளிக் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணணும் அப்படின்னாக்கா செட் ஆஃப் செல்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே கொண்டு நீங்கள் டேட்டா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏ காலமில் ஒரு செட் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதே செட் ஆஃப் செல்ஸை அதே கண்டென்ட்டை கீழேயே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் செல்ஸை கிளிக் பண்ணுவாங்க, கிளிக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் செல்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டின்னு கிளிக் பண்ண உடனே அதே சேம் செல் உங்களுக்கு கீழே பேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டின்னு போட்ட உடனே மேலே இருக்கிற செல் கீழே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டின்னு கிளிக் பண்ண உடனே ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே கீழே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பிளஸ் எஃப்.
ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்ன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் வாட்னு கேட்குது. எனக்கு வந்து 5 நம்பர் தேவை. ஸோ 5ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செல் வந்து எங்கே இருக்குது, அந்த 500 நம்பர் வந்து எந்த செல்லில் இருக்கோ அந்த செல் எல்லாமே காட்டும். ஃபைண்ட் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் ஆல் எல்லாமே வந்து லைனாக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 செல்லில் வந்து இந்த 500 நம்பர் இருக்குது. ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த எல்லா செல்ஸ்லையும் அந்த கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து நிறைய எக்ஸல் ஷீட்ஸ்ல வந்து நிறைய வகையான கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே வந்து ஒவ்வொன்றா சர்ச் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் எஃப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா வந்து ஈஸியா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க சர்ச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜி. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஜி எதுக்காக யூஸ் பண்றாங்க நார்மலா அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு ஜம்ப் பண்றதுக்காக தான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லுக்குள்ள வந்து நம்ம வந்து இருக்கோம்னு வச்சுங்க, D3ல வந்து நம்ம இருக்கோம். நம்ம வந்து H9க்கு வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜின்றதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு H9 அப்படின்றத டைப் பண்ணுங்க. H9 அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த செல்லுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜம்ப் ஆகிடும். ஸோ வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஜி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேர்டு ஃபைலில் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஜி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கீங்க, இன்கேஸ் நீங்கள் 99th பேஜுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஜி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு பேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 99 கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் அந்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜம்ப் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ப்ராசஸ். ஸோ எக்ஸலில் வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஜி அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பிளஸ் ஹெச். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல்லில் இருக்க கண்டென்ட்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் பிளஸ் ஹெச்ன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரிப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற 4ன்ற நம்பரை வந்து நம்ம மிக்கி அப்படின்ற பேரில் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரிப்ளேஸ் வித்தில் வந்து மிக்கி அப்படின்ற பேர் வந்து இங்கே பிளாட் பண்ணியாச்சு. ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிப்ளேஸ் ஆகிடும். வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஹெச்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து 10 ஷார்ட்கட் கீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் நிறைய யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இதே மாதிரி வந்து இன்னும் 100-200 ஷார்ட்கட் கீஸை பற்றி தான் வந்து நான் வீடியோஸ் வந்து ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.